பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இரு நாட்களில் நல்ல செய்தி வரும், காத்திருங்கள் என புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டுள்ள அதிமுக எம்எல்ஏக்களிடம் அக்கட்சி பொதுச் செயலர் பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்தார். தமிழகத்தில் நிலவும் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையால் அதிமுகவின் 46 எம்எல்ஏக்கள் புதுச்சேரி பொருணாங்குப்பத்தில் உள்ள RKN சொகுசு ரிசார்ட்டிற்கு வர அறிவுறுத்தப்பட்டனர். நேற்று முன்தினம் இரவே பலர் அங்கு வந்து தங்கினர். இரண்டாம் நாளான நேற்று OS மணியன், தளவாய் சுந்தரம், மோகன், சொரத்தூர் ராஜேந்திரன், அருண்மொழி தேவன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, வெங்கடாச்சலம் உள்பட 25 அதிமுக எம்எல்ஏக்கள் வந்தனர். அங்கு புதுச்சேரி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி நேற்றிரவு 7:15 மணிக்கு தனியார் ரிசார்ட்டிற்கு வந்தார். தனி அறைக்கு சென்ற பழனிசாமி கட்சி மூத்த நிர்வாகிகளுடன் தனியாக ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் அவருடன் நத்தம் விஸ்வநாதன், KP முனுசாமி, கரூர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 10 நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டனர். இரவு 7:25 மணிக்கு வெளியே வந்த பழனிசாமி அதிமுக எம்எல்ஏக்களிடம் தனியாக ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்த ஆலோசனை கூட்டம் இரவு 8:15 மணி வரை நடந்தது. இரவு 8:20 மணிக்கு பழனிசாமி அங்கிருந்து காரில் புறப்பட்டு சென்றார். ஆனால் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் ரிசார்ட்டிலேயே இரவு தங்கினர். எம்எல்ஏக்களிடம் பழனிசாமி பேசும்போது, உங்களுக்கு 2 நாளில் நல்ல செய்தி வரும், வரும் 10ஆம் தேதி வரை இங்கேயே தங்கியிருங்கள் என கூறிவிட்டு புறப்பட்டு சென்றதாக கூறப்படுகிறது.